அன்னியின் மாதிரி கெட்டப்ப போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. I got you and your vibes in my mind, I can't get them out, no matter how hard I try. I need you and your heart next to mine, yeah, I'm all about keeping it you and I. When you're here, you spark chemical reactions. எங்க ரெசார்ட்ஸ்ல இருந்து ஆப்போசிட் உள்ள வியூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னட சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே, ஐ மீன் செகண்ட் டே, நம்ம காட்டேஜில் மாடியில் நின்றுட்டு இருக்கோம். பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக மிஸ்ட்டு எல்லா இடத்துலையும் ஃபார்ம் ஆகி ஒரு வியூ கிடைக்கவே இல்லை. இப்போ பார்க்கும்போது செம சூப்பராக, சான்ஸே இல்லை. நான் வந்து வேற ஒரு லொக்கேஷன் பிளான் பண்ணியிருந்தேன், அங்கே போனேன். அங்கே போக முடியாது, உள்ளருக்கு பைசன்ஸ் 2-3 போனதான் நம்ம ஃப்ரெண்டு சொன்னாப்புல. அப்புறம் அரண்ட பைசன் வீடியோவே பயங்கரமாக இருக்கும். சரி, அதனால அதே ஒரு வியூ இங்கே கிடைக்கிறதுனால இப்போ இங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்துக்கு செம்ம சூப்பரான ஒரு லொக்கேஷன். நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸு. இந்த காட்டேஜ் 3 BHK, அதனால எங்கள் 3 ஃபேமிலிக்கு நல்ல சஃபிஷியண்டாக ஸ்பேசியஸாக இருந்துச்சு. பார்க்கிங் பிரச்சனை இல்லை, நல்ல லொக்கேஷன், செம்ம சூப்பராக. இதுக்கு பேக் சைட்லேயும் பெரிய ஒரு ஹில்ஸ் வியூ பார்க்க மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அந்த சைடு போகல, இந்த பைசன்லாம் இருக்குன்ட்டாங்க. நம்மளும் ஆல்ரெடி ரோட்டில் பைசன்லாம் பார்த்து மிரண்டாச்சு. அந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பார்த்துருங்க. இது நம்ம தங்கியிருக்க காட்டேஜில் டாப் வியூ பார்க்கும்போது செம்ம சூப்பராக அழகாக இருக்குது. என்ன பண்ணுறது, இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க முடியாது. அடுத்தது ரெடியாகி கெட்டப் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நான் மாடிக்கு வந்தப்போ இந்த வியூ. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்லாம் ரைஸ் ஆகிடுச்சுன்னா இந்த க்ளவுட்ஸ்லாம் மாறி போயிடுன்னு சொன்னாங்க. அதுக்காகவே நிறையா கண்டென்ட் ஷூட் பண்ணியாச்சு. லாங் ஷாட்டில் தெரியுது பாருங்க, அதுதான் பைசன். அங்கே உள்ளவங்களுக்கு அது பைசன் தெரியுது, நமக்கு பைசன் தெரியாமல் எனக்கு க்ளோஸ் அப் இல்லாமல் வீடியோ ஷூட் பண்ணி அது நம்மள முறைக்க அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோடு பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். இந்த டே 2ல் ஒரு 4-5 லொக்கேஷன் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். எங்கெங்கே போகிறோன்னு தெரியல. பட் இது லாங் வீக்கெண்ட் அப்படின்னா நிறையா அக்ரோடு போகிற இடத்துலலாம் பார்க்க முடிஞ்சிச்சு. இருந்தாலும் நம்ம இயர்லியாக கிளம்புனதுனால நிறையா லொக்கேஷனுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி உட்லண்ட்ஸ்னு ஒரு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம வேன் டிரைவரும் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலே நம்மளுக்கு டைம் ரொம்ப வேஸ்டேஜ் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டீ டைம் வந்துருச்சு. அதான் ஒரு டீ கடையை நோக்கி வண்டி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு குட்டி பாப்பா அதுலேருந்து கிளம்புது. இங்கே வந்தா ஏரியா வேற மாதிரி சில்லுண்டு செம சூப்பரா இருக்கு. எங்க போடுற இருந்து ஓடுறியா? நாய் ஒன்றும் பண்ணாது. ஸோ இந்த லொக்கேஷன் ஒரு அழகான பள்ளிவாசல் ஒன்று இருக்கு. ஏற்கனவே நான் அங்கே ப்ரே பண்ணியிருக்கோம். டீ, காஃபி, பிரெட் ஆம்லெட், நூடுல்ஸ் நிறையா இருக்கு. டீயை முடிச்சுட்டு அடுத்த லொக்கேஷன். இதே மாதிரி ஹில் ஸ்டேஷன் வந்தால டீ குடிக்கிறது அமிர்தம் மாதிரி இருக்கும். ஒரு கடை சொல்லியிருந்தேனே, குரு டீ ஸ்டால். ஓகே, ஒரு சூப்பர் டீயை குடிச்சாச்சு. தேங்க்ஸ்க்கா, டீ நல்லா இருந்துச்சு. ஓகே, டீ ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு அப்படியே திருப்பி வெஹிக்கிளுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 days பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று ஒரு டே கவர் பண்ணியாச்சு. செகண்ட் டே எந்தெந்த ஏரியா போகிறேன்னு தெரியல. நேற்று மழையெல்லாம் ரொம்பவே சொதப்பிடுச்சு. இன்னைக்கு மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், நிறைய ஏரியா கவர் பண்ணிடலாம். லெட்ஸ் சி. நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எப்போதுமே ஓன் டிரைவாக போயிட்டு இருப்போம். ஒரு காராக இருந்தாலும் 2 காராக இருந்தாலும். இப்போ கொஞ்சம் டிக்கெட் அதிகமானதுனால ஒரு டெம்போ டிராவலர் புக் பண்ணிட்டோம். நமக்கு தோதான டிரைவர் இல்லைன்னா அவர் சொல்றத நம்ம கேட்குற மாதிரி அவர் லொக்கேஷனுக்கு அழைச்சிட்டு போகணும்னு நினைச்சாரு. பட் நம்மளுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ நம்ம சொல்ற லொக்கேஷனுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். போகிற ரூட்லேயே பார்த்தீங்கன்னா மோயர் பாயிண்ட் இருக்குது, அது மாதிரி பைன் ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் மோயர் பாயிண்ட்டை முடிச்சுட்டு தான் பைன் ஃபாரஸ்ட் போகணும்.
நாம் போயிட்டு இருக்க இந்த லொக்கேஷனுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் நம்ம டிராவல் பண்ணணும். டிரைவர் போகிற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா அது 2 days கூட இழுக்கும் போல. மிஞ்சி மேக்ஸிமம் 20 கிலோமீட்டருக்கு மேலே போக மாட்டேங்கிறாரு. ஏண்டா அவர் டீசலை சேவ் பண்ணுன்னு நினைக்கிறாரா இல்லை என்ன பண்ணுன்னு நினைக்கிறான்னு தெரியல. பட் இந்த ட்ரிப்பு வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே, அது விட்டு தள்ளுவோம். என்ன பண்ணுறது, இந்த பக்கத்துலேயே மோயர் பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கிளைமேட்டு நல்லா இருக்கு, அப்பப்போ ரெயின் வந்துகிட்டு இருக்குது. ட்ரிப்பு செம்ம சூப்பரா இருக்குது. ஃபேமிலியும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கிங் பாயிண்ட்டுக்கும் ரீச் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு. பைன் ஃபாரஸ்ட் போற வழியில ஒரு வியூ பாயிண்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோட்லயே வெஹிக்கிள்ஸ்லாம் பார்க் பண்ணிட்டு ஃபுல் டிராஃபிக்கா இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்த ரெடி பண்ணி போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் டாப்ல ஏறி பார்த்துட்டோம்னா அந்த சூப்பரான வியூ இருக்கும். அந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மரங்கள் தான் எர்த்த பாதுகாக்குது. அந்த வியூ பாயிண்ட் வந்தா செம க்ரௌடா இருக்கு. காலையில ஒரு 9:30 நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா. நான் ஃபாரினர்ஸ் வந்தா 100 rupees. ஸ்டில் கேமரா வந்துச்சுன்னா 50, வீடியோ கேமரா கை கேமரா வந்துச்சுன்னா 300. இப்போ நம்ம இதில் எதை சூஸ் பண்ணுறது? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா. வா, இப்போ நம்ம உள்ள இருக்க போகிறோம். ஹாலிடேஸ் அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு நம்ம நினச்சி பார்க்கல. செம்ம க்ரௌடு. நேற்று நம்ம ரோட்ல பார்த்த அதே பைசன்னு இங்க வச்சிருக்காங்க பாரு. ஸோ இதைத்தான் நேற்று நம்ம ரோட்ல பார்த்தோமா, மிரட்டலா இருக்கு. 6 பேக்லாம் இல்லைங்க, 50 பேக்கு அப்படி இருக்குது ஏரியா. அந்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம அந்த வியூ பாயிண்ட் தான் போயிட்டு இருக்கோம். பைசன் தான் பெரிய சைஸ்ல இருக்கு பைசன். வா, அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த வியூ பாயிண்ட், அங்க வியூ பாயிண்ட் போறோம். இந்த வியூ பாயிண்ட் வேற மாதிரி இருக்கும். வந்து பார்த்தோம்னா வாவ், பசங்க டபுள் சுட்டு விளையாடுறாங்க. வியூ பாயிண்ட் வேற மாதிரி செம்ம சூப்பரா இருக்குங்க. இப்ப நேத்திரம் வந்து ரொம்ப மிஸ்ட் பார்க்க முடியாது. இப்ப மிஸ்ட் இல்லாததுனால அப்படினால இந்த அளவுக்கு வியூ பார்க்க முடியுது. நிறைய க்ரௌட், ஒரு வீக் அது மாதிரி ஒரு கண்டினியூஸா 3 days ஹாலிடேஸ், அதனால கூட்டம் பயங்கரமா இருக்கு. வா, செம சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்ல. இங்க என்ன இருக்குன்னு எட்டி பார்ப்போமா? அங்க வேற மாதிரி இருந்துச்சு, இங்க வேற மாதிரி இருந்துச்சு. அப்படியே எட்டி பார்ப்போம். வா, இங்க இருந்து வந்தோம்னா ஒரு 10 minutes இந்த வியூ பாயிண்ட நீங்க சுத்தலாம். செம சூப்பரான லொகேஷன். ஸோ ஒரு 10 minutes இந்த வியூ பாயிண்ட சூப்பரா பார்த்தாச்சு. இங்கிருந்து இன்னொரு ஒரு டெஸ்டினேஷன் போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாப்புக்கு போயிட்டு அந்த சைட்ல உள்ள வேலையிலாம் அப்படியே கொஞ்சம் கிளியரா பார்க்க முடியுது. ஸ்டாச்சு வச்சிருக்கிறாங்க, மிரட்டலா இருக்கு. பைன் ஃபாரஸ்ட் உள்ளார்க்க வந்தாச்சு.